இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் 1 அத்தியாயம் 15. சிவன் மலை காட்டுக்குள்ள அந்த விஷ்ணு அம்சமான ஸ்ரீராமர் வந்து போனதுக்கான சான்றுகள் ஏராளமாக இருக்கு. ராமர் சிவன்மலை காட்டில் சில காலம் தங்கி இருந்திருக்காரு. அந்த வேளையில் அவர் சில மரங்களை நட்டிருக்காரு. அந்த மரங்கள் எல்லாம் இன்றும் காலத்தை வென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சிவன் மலை குகை ஒன்றில் தன் அம்பரா துளியை கீழே வச்சுட்டு ராமன் படுத்து உறங்கி இருக்காரு. இன்னும் அந்த இடம் ராமர் சயனித்த இடம்ங்கிற பேரில் அழைக்கப்படுது. சித்த வைத்தியர் சிவசாமியும் அவரோட சகாக்களும் முற்றா உருமாறி இருந்தாங்க. நால்வருமே காவி வேட்டி காவி துண்டுன்னு ஐயப்ப சாமிகள் விரதம் மேற்கொள்வது போல ஒரு தோற்றத்தில் தெரிஞ்சாங்க. 4 பேர் தோள்லையும் ஒரு துணிப்பை, அதுக்குள்ள டார்ச் லைட்டு, காட்டுக்குள்ள பசிச்சா பசியார தோதா, ட்ரை ஃப்ரூட்ஸுங்கிற உலர்பழங்கள், பிஸ்கெட்டுகள், பாதுகாப்பு நிமித்தமாக ஒரு கைத்துப்பாக்கி, பிச்சுவா கத்திங்கிற ஐட்டங்களும் இருந்தது. 4 பேருமே முதல் காரியமாக ஆகாசலிங்க சன்னதி நோக்கித்தான் நடந்தாங்க. மாலை நேரம் குளுகுளுன்னு இருந்தது. இரவு பொழுத அந்த காட்டுக்குள்ளே எங்கே கழிப்பதுங்கிறதுல ஒரு தயக்கமும் அச்சமும் அவங்க கிட்ட இருந்தது. சிவசாமிக்கு அந்த நொடி வன இலாக்கா அலுவலகம் தான் நினைவுக்கு வந்தது. கவலை இல்லை, சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு நாம் நேராக ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு போவோம். அங்கே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தங்க முடியும்னு நினைக்கிறேன்னாரு. சிவசாமி, கெஸ்ட் ஹவுஸ் ஆஃபீஸருங்களுக்கு நம்ம எப்படி தங்க விடுவாங்கன்னு கேட்டார் பேராசிரியர் மோகன். இந்த காடை பொறுத்த வரையில் அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஒரு வேஸ்ட் ஹவுஸ். ஒரு காட்டிலாக்க அதிகாரி சுத்தமாக தொலைஞ்சே போயிருக்காரு. அதனால் அதிகாரிகள் இங்கே பேருக்கு தான் இருக்காங்க. நம்ம பார்த்தா சாமியார்னு தான் நினைப்பாங்க. நாமளும் அதை கீப்பப் பண்ணிக்கணும். மற்றபடி பெருசாக நமக்கு எந்த தடையும் வந்துடாது. இங்கே எவ்வளோ நாள் இருக்க வேண்டி வரும்னு தெரியாது. அது தெரிய வந்ததுக்கப்புறம் நாம் நிரந்தரமாக ஏதாவது ஒரு வழி பண்ணிக்கலாம்னாரு சிவசாமி. அதன்படியே அவங்க ஆகாசலிங்க சன்னதி நோக்கித்தான் முதல்ல நடந்தாங்க. வழியிலேயே தேன் குடுவையும் கையுமா வெங்கட்டம்மா தட்டுப்பட்டா. 4 பேரையும் பார்த்து பணிவோட வணங்கினா. நாங்கள் சிவனடியாருங்க, ஆகாசலிங்க தரிசனத்துக்கு வந்திருக்கோம். நானும் அவனோட அடிமை தான். உங்களை சந்திச்சது பெரும் பாக்கியம். சாமிங்களுக்கு எந்த ஊர்? எங்களுக்கு சென்னைக்கு பக்கத்தில் திருமுல்லவாயில். சந்தோஷம். இன்னைக்கு சிவபெருமானுடைய நட்சத்திரமான திருவாதிர திருநாள். இன்னைக்கு சிவதரிசனம் விசேஷம். கூடவே திங்கள்கிழமையும் சேர்ந்துக்கிட்டதால ரெட்ட விசேஷம்னு நடந்தபடியே பதிலளிச்சா வெங்கட்டம்மா. தொழிலதிபரும் சிவசாமியின் நண்பருமான ரத்னவேலுக்கு கடவுளை வணங்க கூட நாள் கிழமை நட்சத்திரம்னு விசேஷங்கள் முளைப்பது எப்படிங்கிறதுல ஒரு சிறு ஐயப்பாடு தோணுச்சு. அதை கேள்வியாக்குனாரு. அம்மா, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கவா? தாராளமாக கேளுங்க, தெரிஞ்சா சொல்கிறேன். கடவுளை கும்பிடக்கூடவா நாள் கிழமை நேரம் காலம் எல்லாம்? ஏன் இருக்கக்கூடாதா? இல்லை, அவர் தான் இந்த உலகத்தையே படைச்சவர், நம்மையும் படைச்சவர். அப்பேற்பட்டவருக்கு கூடவா நல்ல நாள் கெட்ட நாள்னு இருக்க முடியும்? நாளும் கிழமையும் அவருக்குன்னு யார் சொன்னது? அப்படின்னா அது வணங்க போகிற நமக்காக நாம் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு சுலபமான வழிமுறை. எப்படி? உங்கள் வீட்டில் தானே நீங்கள் எப்பவும் இருப்பீங்க. அப்போ எப்போ வந்தாலும் உங்களை உடனே பார்த்துட முடியுமா? ஏன் முடியாது? நீங்கள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்தா அப்போ கொஞ்சம் காத்திருந்து பார்க்க வேண்டி வரும், அவ்வளோதான். வெளியூர் போயிருக்கும்போது வந்தா அப்போ எப்படி முடியும்? நான் திரும்பி வந்த பிறகு தான் பார்க்க முடியும். ஒரு சாதாரண மனுஷனான உங்களை சந்திக்கவே இப்படி நேரம் காலம் பார்த்து வந்தாதான் முறையாக சந்திச்சு பேச முடியுது. உலகத்தையே படைச்சு அதை பராமரிக்கிற ஏன் சாமிக்கும் இப்படி எவ்வளவோ இருக்குமில்ல. அப்போ மற்ற நாளில் கும்பிடுறதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத விஷயம்னு ஆயிடுதே. தப்பு. கடவுளை எப்போ வேணா எங்கே வேணா கும்பிடலாம். அவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். அதே சமயம் அவன் அருள் நமக்கு கிடைக்கணும்னா நாம் அதை கேட்குறதும் கேட்டு அதை வாங்கி வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? வீட்டில் எவ்வளவோ இடம் இருந்தாலும் படுத்து தூங்கன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் படுப்போம்.
அதனால் நாம் தூங்காத மற்ற இடம்லாம் பயன்படாத இடம்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுது. அதுபோல் எவ்வளோ நட்சத்திரம் இருந்தாலும் திருவாதிரை சிவன் நட்சத்திரம்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி சிறப்பு உருவாகுது. அதே போல் அந்த சிவனோட சடையில் இருக்கிற சந்திரன் தான் திங்கள். சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா இரவுலையும் பகல்லையும் கால நேரங்கள் நாம் உணரவே முடியாது. சந்திரன் தேஞ்சு வளர சிவன் தந்த வரம் தான் காரணம். அதனால் திங்கள்கிழமை சிவனுக்கு உகந்த நாள். இப்படி உகந்த நாள், உகந்த நட்சத்திரம் ரெண்டும் அருள் வேட்டைக்கு சாதகமான அம்சம். அதனால தான் இன்னைக்கு விசேஷமான நாள்னு சொன்னேன். வெங்கட்டம்மா கொடுத்த விளக்கம் ரத்னவேலுவின் வாயை அடைச்சிடுச்சு. அப்படியே ஆகாசலிங்க சன்னதியும் கண்ணில் பட்டது. 100 அடி உயரத்தில் ஒரு சிறிய குன்று மேலே தெரிஞ்ச ஆகாசம் பார்த்த அந்த லிங்கம் சிவசாமிக்கு புதுசில்லை. ஆனால் மற்றவங்களுக்கு புதுசு. வியப்போட அதை பார்த்தாங்க. வெங்கட்டம்மா தடியை ஊனுனபடி மேலே ஏறினா. அவங்களும் பின்தொடர்ந்தாங்க. வெங்கட்டம்மா தான் சுமந்து வந்திருந்த தேனை ஆகாசலிங்கத்தை வணங்கிட்டு அதன் மேலே ஊத்துனா. தேனாபிஷேகமா? ஆமாம், ஈசன் அபிஷேக பிரியன். அதுலேயும் தேனாபிஷேகம்னா ஈசனுக்கு ரொம்ப இஷ்டம். சாமிக்கு கூட பால் தயிரை விட தேனன்னா தான் பிடிச்சிருக்குன்னு திரும்பவும் ரத்னவேலு கொஞ்சம் திமிரா பேசினாரு. வெங்கட்டம்மா உடனேயே அதிர்வோட அவரை ஒரு பார்வை பார்த்தா. தப்பா எடுத்துக்காதீங்க, என் மனசில் பட்டதை சொன்னேன். உங்களுக்கு சாமி விஷயத்தில் நிறைய குழப்பம் இருக்குன்னு சொல்லுங்க. உண்மைதான், கடவுளுங்கிறவர் எல்லாத்தையும் கடந்தவர்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே அவருக்கு தேனுன்னா இஷ்டம், அபிஷேகம்னா ரொம்ப இஷ்டம்ங்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் முரண்பாடாக தெரியுது. மேலோட்டமாக பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஆனால் நான் சொன்னதோட பொருள் வேற. அபிஷேகம் ஆராதனைய இறைவன் நம்ம கிட்ட கேட்கல, நாம தான் பக்தியின் பேரால செய்கிறோம். அப்படி அபிஷேகம் செய்யும்போது நம்ம கண்ணு ரெண்டும் பார்க்குது, மனசு பார்க்கறத நினைக்குது. அதாவது வெளியே நடக்கிற சம்பவம் அப்படியே மனசுக்குள்ள பதிய தொடங்குது. இதை மாற்றி நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு அபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா மனசுங்கிறது ஒரு உறுப்பு கிடையாது, அது எண்ணங்களோட தொகுப்பு. அந்த எண்ணங்களோட தொகுப்பில் ஆயிரக்கணக்கான நினைவுகள் இருக்கும். அந்த நினைவுக்கு நடுவில் ஒரு புது நினைவாக நாம் பார்க்குற லிங்க உருவம் இருக்கும். அதுக்கு நடக்கிற அபிஷேகம் இருக்கும். இதனால் எண்ணங்கள் அவ்வளவும் குளிர்ந்து போகும். ஈசன் அபிஷேக பிரியன்னு நான் சொன்னதுக்கு உண்மையான பொருள் நம்ம மனசு ஒரு அபிஷேக பிரியமுடையதுங்கிறது தான். நம்ம மனசுன்னு நான் நேராக சொல்லும்போது லிங்கம் விலகி போயிடும். லிங்கம்னு சொல்லும்போது அதுவே நெருங்கிடும். நம்ம பெரியவங்க மனசோட அமைப்பு தெரிஞ்சு அதோட நலனுக்காக செஞ்சு வச்சிருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூட்சமமானது. இதை ஒரு விஞ்ஞான விஷயம் மாதிரி விளங்கிக்க பார்த்தா தப்பு தப்பாக தான் விடை வரும். வெங்கட்டம்மா ஆகாசலிங்க சன்னதியில் அபிஷேகத்துக்கு கொடுத்த விளக்கம் மற்ற 3 பேரையும் பிரமிக்க வச்சாலும் ரத்னவேலுவை அது திருப்திப்படுத்தின மாதிரியே தெரியலை. அப்படியே ஆகாசலிங்கத்தை வணங்கி முடிச்சுட்டு கீழே இறங்கினாரு. வெங்கட்டம்மா அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நீங்கள் இன்னும் நிறைய பக்குவப்பட வேண்டி இருக்கு. உருவத்தில் தான் நீங்கள் சாமிங்க, உள்ளத்தில் ஆசாமிகளாக தான் இருக்கீங்க. இந்த காடு சாமிங்க காடு. ஆசாமிங்க வந்தால் கொஞ்சம் விளையாடி பார்க்கும், கவனம்னா. விளையாடி பார்க்கும்னா? சிவசாமி சட்டுன்னு கேட்டார். அதை நான் எதுக்கு வார்த்தையில் சொல்லிக்கிட்டு, நீங்களே புரிஞ்சுக்கிற நேரம் வரும்போது புரிஞ்சுக்குவீங்கன்னு சொன்னபடியே ஒரு ஒத்தையடி பாதையில் இறங்க தொடங்கினா வெங்கட்டம்மா. வழியில் ஒரு மரக்கிளை மறைச்சபடி வளர்ந்து பரவி இருந்தது. அதை பார்த்து கை தட்டினவ, சாமி கொஞ்சம் வழிவிடுங்கன்னு சொல்லவும் அதுவும் நிமிர்ந்து வழிவிட்டுது. இதை பார்த்தபடி இருந்த 4 பேர் முகத்திலையும் வியப்போ வியப்பு. பொழுது வேற இருட்டிக்கிட்டு வந்தது. சிவசாமி தன் நண்பர்களை முதல் தடவையா ஒரு ஆழமான பார்வை பார்த்தாரு. சிவசாமி, என்ன இது? மரம் எப்படி விலகிச்சு? அது மரம் இல்லை, அது ஒரு சித்தர் சாமி. சித்தர் சாமியா? ஆமாம், இந்த காட்டில் சித்தர் சாமிங்க முக்தி அடைஞ்ச உடனே அவங்கள புதைச்ச இடத்துல ஒரு மரக்கண்ணை நட்டுடுவாங்க. சித்தர் சாமிங்களோட ஜீவ அம்சம் அந்த மரத்தில் பரவி இருக்கும்.
சிவசாமி சொல்லிக்கிட்டே நடந்து அதே மரக்கிளை முன்னாடி நின்று வணங்கியவரா, சாமி எங்களுக்கும் வழிவிடுங்கன்னாரு. அடுத்த வினாடி மரக்கிளை மேலே எழும்புச்சு. மற்ற 3 பேரும் அந்த நொடியே சிவசாமிய ஒரு சித்த புருஷர் போல பார்க்க தொடங்கிட்டாங்க. அப்படியே அவரை தொடர்ந்து நடந்தாங்க. சிவசாமி, இருட்டிக்கிட்டு வருது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸுக்கு போகலாம்னு சொன்னல, இப்போவும் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இது நாம் வந்த வழி மாதிரியே தெரியலையே, இது வேற வழி, கொஞ்சம் குறுக்கு வழியும் கூட. இந்த காட்டு வழிங்க உனக்கு அத்துப்படியா? பின்ன எத்தனை வருஷம் எவ்வளோ மூலிகைகளுக்காக இங்கே வந்திருப்பேன்னவர் சிரியானங்கைங்கிற மூலிகை செடிகள் வழியில் விளைஞ்சிருக்கிறத பார்த்து அதையெல்லாம் பறிக்க தொடங்கினாரு. சிவசாமி, என்ன பண்ணுற? இது சிரியானங்கைங்கிற மூலிகை, இது நம்மக்கிட்ட இருந்தால் பாம்புங்க வராது. எப்படி? இதோட வாடையே பாம்புகளுக்கு பிடிக்காது. அப்போ இதை பறித்து நாம் வச்சுக்கிட்டா நம்மக்கிட்ட பாம்புங்க வராதா? நம்ம காலில் இதை கட்டிக்கிட்டு நடப்போம். வழியில் பாம்புங்க படுத்திருந்தாலும் பாதகம் இல்லை. இந்த மூலிகைக்கு பயந்தே ஓடி போயிடும். சிவசாமி பேச்சோட பேச்சா சிரியானங்கை சினைய 2 கால்லையும் கட்டிக்க தொடங்கினாரு. பக்கத்திலேயே ஒரு கொடி நீண்டு பரவி இருந்தது. அதையே அவர் கயிறா பயன்படுத்திக்கிட்டது ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா அவரோட நண்பர்களுக்கு பட்டது. அவங்களும் அதே போல கட்டிக்கிட்டாங்க. என்னவோ போல இருந்தது. அப்படியே முழுமையா இருட்டவும் செஞ்சுது. 4 பேரும் ஆளுக்கு ஒரு டார்ச் லைட்டை எடுத்து ஆன் செஞ்சாங்க. 4 வெளிச்ச வட்டங்கள் அந்த காட்டில் விழ தயங்கியபடியே சிவசாமியை அவங்க தொடர்ந்தாங்க. சிவசாமி, நிஜமா பாம்புங்க நம்மளை தீண்டாது தானே? நடுவில் பேராசிரியர் மோகன் கிட்ட ஒரு பயமான தயக்கம். நான் சொன்னது தான், பேசாம வாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்குன்னு பதில் சொன்ன சிவசாமியின் காலில் ஒரு முள் செடி பக்கவாட்டில் குத்துச்சு. அப்படியே வலியோட முகத்தை சுணக்கிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி கண்ணில் பட்ட ஒரு சிறு திண்டு கல் மேலே உட்காந்து குத்துன முள்ள பிடுங்க தொடங்கினாரு. அப்போ ஸ்ன்னு ஒரு வித சீற்றம். அந்த சீற்றம் இரவின் பிடியில் காட்டின் பேரமைதிக்கு நடுவில் துல்லியமாக கேட்டது. சிவசாமி, என்ன இது சத்தம்? பாம்பு ஒன்று சீர்ற மாதிரி இல்லை? ஆமாம், பாம்பு தான், இங்கே தான் பக்கத்தில். ரத்னவேலு தன் டார்ச் ஒளி வட்டத்தை அப்படியே சுழற்றியபடி சிவசாமி உட்கார்ந்திருந்த கல்லு மேலே அடிக்கவும், அந்த கல்லுக்கு கீழே தான் ஒரு நாகம் தலைபாகம் மட்டும் வெளியே தெரிய, உடம்பு மட்டும் கல்லுக்கு கீழே இருந்தது. சிவசாமி கல்லின் மேலே உட்காரவும் உடம்பு நசுங்க ஆரம்பிச்சிடுச்சு. வலி தாங்காம அந்த நாகமும் சீர்றது தெரிஞ்சது. அதை பார்த்த நொடி ரத்னவேலுவுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. பேராசிரியர் மோகனும் தமிழாசிரியர் பழனியும் கூட வெடவெடன்னு நடுங்கினாங்க. சிவசாமிக்கே கூட பெரிய தப்பு செஞ்சிட்ட மாதிரி தான் தோணுச்சு. பக்கத்தில் ஒரு ஆளால் தூக்க முடிஞ்ச அளவில் ஒரு கல். அதை எடுத்து அப்படியே சீரும் பாம்பின் தலை மேலே போட்டால் அடுத்த நொடியே அது சட்னி ஆகிடும். சிவசாமியும் தப்பிச்சிடலாம். கல்லை பார்த்த பழனி உடனே நண்பரை காப்பாற்ற தயாராகிட்டாரு. ஓடி போய் கல்லை தூக்கி சீரும் பாம்பின் பின்தலை மேலே போட தயாரானாரு. சிவசாமி அதை பார்த்து பதறி போனாரு. பழனி, கல்லை போட்டுறாதன்னு அலர்னாரு. போடாம நீ இப்போ எழுந்தா அது உன்னை கொத்தாம விடாது. முட்டாளே, அது படுத்திருந்த கல் மேலே நான் உட்கார்ந்தது தான் தப்பு. அடுத்து சிரியானங்கை இருக்கிறதால அதால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கல்லை தூக்கி தூர போடுன்னாரு. பழனியும் அரை மனசா கல்லை தூக்கி போட்டாரு. சிவசாமியும் கைகளை கும்பிட்டபடி எழுந்தாரு. அந்த நாகமும் சீற்றத்தை தணிச்சுக்கிச்சு. மெல்ல அடியிலிருந்து வெளிவரவும் ஆரம்பிச்சது. சிவசாமி, அது வருது பாரு, வருது பாரு, நம்மளை அது துரத்த போகுதுன்னு அலர்னாரு ரத்னவேலு. சும்மா இரு, தப்பு நம்ம மேலன்னு சொன்ன சிவசாமி அதை பார்த்து கைகளை கூப்பி வணங்க தொடங்கினாரு. அதுவும் படம் விரிச்சு நிமிர்ந்தது. எப்படி பார்க்குது பாரு, கிட்டத்தட்ட 12-13 அடி நீளம் இருக்கும் போல தெரியுது. சரியான கிழட்ட நாகம். அவங்க 3 பேரும் முணுமுணுக்க அந்த நாகம் அப்படியே ஒரு ஆணா மாறுச்சு. மண்டியிட்ட நிலையில நாகம் இருந்த இடத்துல ஒரு கட்டுக்கோப்பான உடல் அமைப்புள்ள இளைஞன்.
அவன் கண்களில் மட்டும் ஒரு அசாத்திய கூர்மை, நாசியிலையும் கூர்மை, தலையில் ஒரு சிறு கிரீடம். 4 பேரும் அவனை பார்த்து விக்கித்து போய் நிற்க அவன் எழுந்து நின்னான். மெல்ல பக்கத்தில் போக தொடங்கினான். அவங்களும் அச்சத்தோட பின்பக்கமாக போக ஆரம்பிச்சாங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். அவன் அவங்கள பார்த்து பேசவும் செஞ்சான். 4 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் மிரட்சியோட பார்த்துக்கிட்டாங்க. அவன் சிவசாமியை பரிவோட பார்த்தான். நீ நாட்டு வைத்தியம் தானே? ஆமாம், என்ன எப்படி? நான் இந்த சிவன்மலை காட்டு இச்சாதாரி. இரவு நேரங்களில் மூலிகை தேடி நீ அலையிறத பல முறை நான் பார்த்துருக்கேன். நீ நீ இச்சாதாரியா? அப்படின்னா இச்சாதாரின்னா தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். இச்சைன்னா ஆசை, ஆசையை ஆட்டி வைக்கிறவன் தான் இச்சாதாரி. ஆசையை ஆட்டி வைக்கிறதா? அது எப்படி? நாகமாக இருந்து தவறாமல் சிவபூஜை செஞ்சால் அந்த நாகம் இச்சாதாரியாக பிறக்கும். அது நினச்ச வடிவத்தை எடுக்க முடியும். உயிர் பிறப்புகளில் மேலான பிறப்பு மனித பிறப்பு. அதுதான் எங்களோட உச்சம். எங்களுக்கே உண்டான உயிர் அம்சம் நாக உடல், அது எங்கள் மிச்சம். அப்போ உங்களால் எந்த வடிவம் வேணும்னாலும் எடுக்க முடியுமா? வடிவம் மட்டுமல்ல, யார் எதை கேட்டாலும் கொடுக்க முடியும். ஆனால் நான் இப்போ அந்த சக்தியை இழந்துட்டேன். நினைக்கிற வடிவம் மட்டும்தான் என்னால் முடியும். எப்படி அந்த சக்தியை இழந்த நீ? அது ஒரு பெரிய கதை. இந்த காட்டுக்கு அதிகாரியாக வந்த ஒருத்தன் என் நாகரத்தனத்தை பறிச்சுக்கிட்டதோட என் இணையான துணையையும் சுட்டு கொன்னுட்டான். அடக்கடவுளே, அவனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். உனக்கு பின்னால் கூட இப்படி ஒரு சோக கதையா? ஆமாம், அவனை பிடிக்கிற விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்ய தயாரா? அது அது நீங்கள் நல்லவங்க. என்னை கொல்ல வழி இருந்தும் கொல்லாமல் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கடமைப்பட்டிருக்கேன்னா, நாங்கள் இந்த காட்டிலேயே தங்கி சில ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறோம். அதுக்கு உன்னால் உதவ முடியுமா? என்ன ஆராய்ச்சி? அது அது சும்மா தைரியமாக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. உன்னை நம்பி சொல்ல பயமாக இருக்குது. நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். உங்களுக்கு உதவி மட்டும்தான் செய்வேன், போதுமா? சத்தியத்தை எங்கள் தலை மேலே அடித்து செய்ய முடியுமா? செய்கிறேன். அதே சமயம் எனக்கு உதவ நீங்களும் என் தலை மேலே அடித்து சத்தியம் செய்யணும். அப்போ சரி, நாங்கள் தயார். சிவசாமிக்கு கும்பிட போன தெய்வமே குறுக்க வந்தது போல இருந்தது. அடுத்த நொடி அந்த இச்சாதாரி மனுஷன் பாம்பாகி இடுப்பு உயரத்துக்கு படம் எடுத்து நின்னான். அந்த காட்சியே விளக்க வச்சுது. 4 பேரும் அந்த பாம்பு எதிரில் மண்டிட்டு உட்கார்ந்தாங்க. அந்த இச்சாதாரி நாகமும் ஊர்ந்து முன்ன வந்து அவங்க 4 பேரோட தலையிலையும் தன்னோட விரிச்ச படத்தை அழுந்த பதிச்சு எடுத்துது. அதை தொடர்ந்து அவங்களும் அதன் தலை மேலே அவங்களோட கைகளை கொஞ்சம் நடுக்கத்தோடு வச்சு எடுத்தாங்க. சத்தியப்பிரமாணம் முடிஞ்ச அடுத்த நொடி பழையபடி கட்டுமஸ்தான மனுஷ உருவுக்கு அந்த இச்சாதாரி வந்துட்டான். என் பேர் பரணி. இனி என்ன நீங்கள் பரணின்னே கூப்பிடலாம். நல்லது, நாம் இனி நண்பர்கள். ஆமாம், எனக்கு தேவை அந்த அதிகாரியோட உயிர். உங்களுக்கு என்ன தேவை? பரணி பொட்டில் அடித்த மாதிரி நேரடியாக கேட்டான். எங்களுக்கு தேவை சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரசவாத ரகசியம். அதை கேட்ட நொடி பரணியோட முகத்திலையும் அதிர்ச்சி. என்ன பரணி, என்ன தயக்கம்? இது தயக்கம் இல்லை, பயம். உனக்கு பயமா? ஆமாம், சித்தர்கள் விஷயம்னாலே பயம்தான். சித்தர்கள் என்ன அவ்வளோ கொடியவங்களா? கொடிய எந்த விஷயத்தை பார்த்தும் எனக்கு பயம் கிடையாது. அவங்க சத்தியமானவங்க. அடுத்து அவங்க மனசு வச்சா கல்லுக்கு கூட உயிர் வரும். அவங்க முன்னால் நான் ஒரு சாதாரண மண்புழு. என்னது, எல்லா வடிவமும் எடுக்க முடிஞ்ச ஒரு இச்சாதாரியான நீ அவங்க வரையில் சாதாரண மண்புழுவா? மண்புழுவை விட கீழன்னு கூட சொல்லலாம். அப்போ உன்னால் எங்களுக்கு உதவ முடியாதா? நேரடியாக நிச்சயம் உதவ முடியாது, ஆனால் வேற வகையில் உதவ முடியும். எப்படி? எங்கள் நாக இனத்தை சேர்ந்த ஒருத்தர் சித்தராக இருக்காரு. அவர் நாக சித்தருங்கிற பேரில் இந்த காட்டில் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட உங்களை சிஷ்யர்களாக சேர்த்து விடுறேன். அவருக்கு தங்கம் பண்ணுறதுல திறமைசாலியான கோரக்கர், சிவவாக்கியர், சொர்ண சித்தர் இவங்கெல்லாம் நண்பர்கள். நீங்கள் நாகச்சித்தர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அவர் மூலமாக இந்த சித்தர்களை சந்தித்து உங்கள் விருப்பத்தை ஈடேற்றிக்க பாருங்க.
பரணி அந்த நள்ளிரவில் ஒரு புது வழியை காட்டவும் அவங்க கிட்ட ஒரு புது தெம்பு. ஆகாசலிங்க தரிசனம் இப்படி ஒரு திருப்பத்தை தரும்னு அவங்களே கூட நினச்சிருக்க வாய்ப்பில்லை. அவங்க 4 பேரும் அந்த நள்ளிரவில் நாகச்சித்திரை பார்க்க கிளம்பினாங்க. வானத்திலையும் மிருகசீரிஷ நட்சத்திர கூட்டம் ஒரு மான் கொம்பு போன்ற வடிவில் சிவன்மலை காட்டில் நடக்கிற அவங்கள பார்க்கறது போல தோணுச்சு. அத்தியாயம் 16. சிவன்மலை காட்டில் உள்ள அதிசயங்களில் பிரதானமானது சிவராத்திரி காலம். சிவன்மலையில் ஒரு கல் மண்டபம் இருக்கு. அந்த சிவராத்திரி இரவில் மண்டபத்தில் சிவபிரான் தன் இணையான பார்வதி தேவியோட கூடி ஆனந்த தாண்டவம் ஆடுறதாகவும் அதை சிவன்மலை காட்டில் வாழ்ந்தபடி உள்ள சித்தர்கள் தரிசனம் செய்வதும் ஒரு சிறப்பு. சிவ தாண்டவத்தின் சலங்கை சத்தம் சிவன்மலையை கடந்து கீழே உள்ள ரிங்கப்பட்டி வர எதிரொலிக்கும்னு சொல்லப்படுது. முத்துப்பிள்ளை சொர்ண சித்தர் தந்த குளிகையை பார்வதிக்கு கொடுத்து 3 நாட்கள் ஆகிடுச்சு. முத்துப்பிள்ளை அவ மேலேயே ஒரு கண்ணா இருந்தாரு. அவ உடம்புல நிறைய மாற்றங்கள், முகத்துல கூட ஒரு புத்தொளி. முத்துப்பிள்ளைக்கு வீரையன்னு ஒரு மகனும் இருக்கான். எல்லா வகையிலையும் முத்துப்பிள்ளைக்கு எதிரானவன். அவனை எப்போ பார்த்தாலும் போதையில தான் பார்க்கலாம். தான் வயிற்றுல இப்படி ஒரு பிள்ளையான்னு குமிஞ்சு போன முத்துப்பிள்ளையும் அவனை வீட்டிலையே சேர்க்கறதில்ல. இருந்தாலும் அப்பப்போ அவன் முத்துப்பிள்ளைய வந்து பார்த்து கொடைச்சல் கொடுக்கறத வழக்கமாக வச்சிருந்தான். முத்துப்பிள்ளை பார்வதி விஷயத்தில் கவலையோடு இருக்கும்போது கொஞ்சம் போதையில் வந்தான். என்னப்பா எப்படி இருக்கன்னு நாக்கு குளற கேட்டுட்டு பார்வதியை பார்த்தான். அவன் கண்ணு 2 செவந்து போயிருந்தது. பார்வதிக்கு அவனை பார்க்கவே அச்சமாக கூட இருந்தது. அவன் எழுந்து போய் முத்துப்பிள்ளை முதுகுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டான். மான்குட்டி போல மருட்சியோட அவனை பார்த்தா. பயப்படாத பார்வதி, நான் உன் அண்ணன்தான். பிடிச்சிருக்கேனேன்னு பார்க்குறியா? அது ஒன்றும் இல்லை. என் முதலாளி ஐயனாருக்கு இன்னைக்கு காட்டில் நல்ல வேட்டை. முத்துன சந்தன மரமாக நல்லா 4 மரத்தை கண்டுபிடிச்சு வெட்டினேன். ஒவ்வொரு மரமும் ₹1,00,000 போகுமா. 4 மரம்னா 4 லட்சம். அதான் எங்கள் எல்லாருக்கும் ஃபுல்லாக ஃபாரின் சரக்காக வாங்கி ஊற்றி விட்டாரு. அப்படியே கைக்கு ₹1000 தந்தாரு பாரேன். அவன் பாக்கெட்ல இருந்து பணத்தையும் எடுத்து காட்டினான். முத்துப்பிள்ளை அவனையும் அந்த பணத்தையும் கண்களில் வெறுப்போட பார்த்தாரு. பார்வதி, வா, உனக்கு நான் வைத்தியம் பார்க்குறேன். இந்த பணம் அதுக்கு தான். இதுக்கு மேலே செலவானாலும் கவலை இல்லை. ஐயனார் உனக்காக ₹1,00,000 கூட செலவு செய்கிறேன்னாரு. வா பார்வதி. பாஞ்சு அவ கையை பிடிச்சு இழுக்க பார்த்தான். அவ அலற முத்துப்பிள்ளை அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அரைஞ்சாரு. அப்புன்னு அவன் பதிலுக்கு சீறினான். போடா முதல்ல வெளியே. வைத்தியம் பார்க்குறானா வைத்தியம், போடலாங்க வைத்தியம். அப்பு, அப்படியெல்லாம் சொல்லாத. நீயும் தான் காட்டுக்குள்ளே எவ்வளோ சாமியாருங்களை பார்க்குறீங்க. யாராலையாவது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? ஆனால் ஐயனார் அப்படி இல்லை. ஐயனார் ஆட்டுக்குட்டின்னு பிச்சு பிடுவேன். காட்டில் திருட்டுத்தனம் பண்ணி பிழைக்கிறவனுக்கு உடந்தையா இருந்துக்கிட்டு பேச்சா பேசுகிற பேச்சு. முத்துப்பிள்ளை விசும்பி வெடிச்சாரு. இந்த காலத்தில் யாரப்பு திருட்டுத்தனம் பண்ணலை? பெருசாக என்ன சொல்ல வந்துட்ட? அவன் வளைஞ்சு குழஞ்சபடியே கேட்டுட்டு அப்படியே பொத்துன்னு முழு போதையில் கீழே விழ அதை பார்த்து முத்துப்பிள்ளை ஒரு ஓரமாக போய் உட்காந்து கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாரு. அப்பா, பாத்தியாம்மா, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை. அதான்ப்பா எனக்கும் புரியலை. எப்படிப்பா? எல்லாம் உன் தாய் கரு கொண்டப்ப நான் நடந்துக்கிட்டதால வந்தவன. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாண்ட கண்ணு, ஒரு பொண்ணு கருத்தரிச்சிருக்கும் போது அவள் மனசு எப்படி இருக்கோ அதை வச்சு தான் வயிற்றில் வளர்கிற குழந்தையோட தலையெழுத்தும் அமையும். என்னப்பா சொல்கிறீங்க? நான் சொல்கிறது தான் சத்தியம். ஒவ்வொரு புருஷங்காரனும் கருக்கொண்ட பெண்களை தாங்கி பிடிக்கணும். ஆனால் நானும் அப்போ உன் அம்மாவை பார்த்து நமக்கு இப்போ புள்ள தேவையான்னு கேட்டேன். அப்போவே அவள் மனசில் வேண்டாத புள்ளைய சுமக்கிறோமோன்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. பிறக்கிறதும் ஆணாக இருக்கணும், பெண்ணாக இருந்தால் கட்டி காப்பாற்றணுமேன்னு அழுதேன். அதுவும் அவளை பாதிச்சு ஆம்பளை பையன்தான் பிறக்கணும், அவனும் உபயோகம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னெல்லாம் நினைக்க வச்சிடுச்சு. அம்மா சரியாக தானே யோசிச்சிருக்காங்க. அப்படி இல்லைம்மா, எனக்கு ராஜகுமாரன் தான் பிறப்பான்னு நம்புறதுக்கும் ராஜகுமாரன் பிறக்கணுமேன்னு சந்தேகப்படுறதுக்கும்
நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப நான் ஏன்பா இப்படி பிறந்தேன்? பூக்க முடியாம நான் இருக்க எதுப்பா காரணம்? என்னத்தம்மா சொல்லுவேன்? சிவன்மலை காட்டுல சித்தர் சாமிங்க நட்டு வச்சிருக்கிற பூந்தோட்டம் ஒன்று இருக்குது. அதுல பூக்கிற பூக்களை பறிச்சு அவங்க ஆகாசலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. அது தெரியாதனா அந்த பூக்களை அவங்களுக்கு முன்னால போய் பறிச்சுட்டு போயிடுவேன். அவங்க வந்து பார்க்கும்போது பூவே இருக்காது. அவங்க வெறுத்து போய் பூக்காத இந்த செடி மலடாவே இருந்துடட்டும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செடிங்க சொல்லி வச்ச மாதிரி பூக்கவே இல்லை. நான் அதில் ஒரு செடியை பிடுங்கிட்டு வந்து இங்கே நட்டு வச்சேன். உன் அம்மா ஒரு நாள் ஆத்திரத்தில் அந்த செடியையும் பிடுங்கி எறிஞ்சிட்டா. அந்த பாவம்தான் உன் மேலே வந்து உட்காந்துக்குச்சு. அவர் சொல்ல சொல்ல அவளுக்கு அதில் எதை ஏற்றுக்கிறது எதை தவிர்ப்பதுன்னே பெரும் குழப்பமாக இருந்தது. அவரோட சேர்ந்து கண்ணீர் வடிச்சவகிட்ட சட்டுன்னு ஒரு மாறுதல். நின்னபடி இருந்தவ அப்படியே உட்கார்ந்தா. சுருண்டும் படுக்க தொடங்கினா. பார்வதி, என்னாச்சுமா? அப்பா, பக்கத்து வீட்டு பாட்டி அம்மாவை வர சொல்லுங்கப்பா. என்னம்மா செய்து? அவங்க எதுக்கு? ஐயோ, அவங்கள வர சொல்லுங்களேன். முத்துப்பிள்ளை விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடினாரு. அடுத்த நிமிஷமே பக்கத்து வீட்டு பாட்டியும் தான் ஒத்த நாடி உடம்ப படுவேகமாக தள்ளிக்கிட்டு வந்து நின்னா. பார்வதி, என்ன ஆத்தா, என்ன பண்ணுது? பாட்டி, அப்பாவை கொஞ்சம் வெளியே போக சொல்லு. போயிடுறேன் ஆத்தா, இதோ நானே போயிடுறேன். முத்துப்பிள்ளை எழுந்து வெளியே போனாரு. திரும்ப வந்து மயங்கி கிடந்த வீரையனை தொட்டு தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு வெளியே போனாரு. பார்வதி பாட்டியை பக்கத்தில் கூப்பிட்டு காதில் ஏதோ சொன்னா. அப்படியா சங்கதி? இது நல்ல விஷயந்தான். நீ பூத்துட்ட புள்ள, பூத்துட்டன்னு வாய் மலர்ந்தா. விஷயம் அடுத்த நொடி வெளியே இருந்த முத்துப்பிள்ளை காதுக்கு போக அவர்கிட்ட ஒரு இன்பத் திகைப்பு. பரமேஸ்வரா, நீ என்னை கைவிடலன்னு உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டே கையை உயர்த்தி கும்பிட்டாரு. மறுநாள் முத்துப்பிள்ளை சிவன்மலைக்கு உற்சாகமாக கிளம்பிட்டாரு. கையில் பிரசாத கூட. பார்வதி புஷ்பவதி ஆனதுக்காக அவளுக்கு போடுறதுக்கு வாங்கியிருக்கும் வளையல் மற்றும் துணிமணி எல்லாத்தையும் ஆகாசலிங்கத்துக்கிட்ட வச்சு ஆசி பெற்று வரணும். அப்படியே சொர்ண சித்தர்கிட்டையும் அவர் தந்த குளிகை வேலை செஞ்ச விஷயத்த சொல்லிடணும்னு மனசில் தீர்மானித்தபடி விறுவிறுன்னு நடக்க தொடங்கினாரு. ஒரு கையில் பிரசாத கூட, மறு கையில் ஒரு பெரிய தடி, கால் ரெண்டுலேயும் ஒரு புது தெம்பு. அதே வேகத்தில் ஆகாசலிங்க சன்னதியை அடைஞ்சவர் பார்வதிக்கான துணிமணிகளை அப்படியே வச்சு கண்களில் கண்ணீரோட கும்பிட்டுட்டு திரும்பினாரு. எதிரில் சொர்ண சித்தர். சாமி, என்ன முத்து, என்ன இது புது துணிமணி? சாமி, இது என் மகளுக்கு. உங்கள் மருந்து வேலை செஞ்சிடுச்சு சாமி. என் பார்வதி பூத்துட்டா சாமி, பூத்துட்டா. தெரியும்பா. யார் சாமி சொன்னது? மருந்து கொடுத்த எனக்கு என்ன நடக்கும்னு தெரியாதா? சாமி, உங்களுக்கு கோடி நன்றி சாமி. பூத்த என் மகளை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுத்துட்டா என் கடமை முடிஞ்சிடும். அப்படியா? ஆமாம் சாமி, அதுதானே ஒரு தகப்பன் கடமையாக இருக்க முடியும். அதை விட ஒரு பெரிய கடமை உனக்கு இருக்கு முத்து. என்ன சாமி சொல்கிறீங்க? உங்ககிட்ட நான் உதவி கேட்க போகிறேன், கேட்கட்டுமா? சாமி, என்ன சாமி இது? நான் உங்கள் அடிமை சாமி. என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உதவியை கேட்ட உடனே அதிர்ச்சி அடையக்கூடாது. என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? என்னால் முடிஞ்ச உதவியை நான் நிச்சயம் செய்வேன் சாமி. உயிரை கூட தரேன், போதுங்களா? இதுவும் ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். விளங்கும்படி சொல்லுங்க சாமி. சொல்கிறேன். இன்னைக்கு புஷ்பவதியாகி இருக்கிற உன் மக பார்வதி அடுத்து கர்ப்பவதியாக போறா. சாமி, உடனே யார் புருஷன்னு மட்டும் கேட்காத. எந்த ஒரு ஆண் தயவும் இல்லாமல் அவ கர்ப்பவதியாகி சித்தர்களான எங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று தரணும். என்ன சாமி சொல்கிறீங்க? ஒன்றுமே புரியலையே. இப்போ எதுவும் புரியாது. ஆனால் நடக்க நடக்க எல்லாம் தானாக புரிய வந்துடும்னு சொர்ண சித்தர் சொன்னதும் அடுத்து முத்துப்பிள்ளை எதிரில் ஒரு மண் கலையத்தை எடுத்தாரு. அதில் மூலிகை மருந்து வாசம். சாமி, என்ன இது? இது ஒரு அபூர்வ மூலிகை மருந்து. இதை ஒரு தண்ணி தொட்டியில் கலந்துட்டு அந்த தொட்டியில் உன் மகளை இறங்கி உட்கார சொல்லு. உடம்புல பொட்டு துணி இருக்கக்கூடாது. அவ தொட்டி தண்ணியில் ஒரு நாழிகை நேரம் அமர்ந்திருந்தா போதும், அவளுக்கு கரு உருவாயிடும். இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே சாமி. சித்தர்கள் உலகத்தில் எவ்வளவோ ரகசியங்கள், அதில் இதுவும் ஒன்று.
சாமி, கல்யாணமே ஆகாம ஒரு பொண்ணு கர்ப்பவதியானா ஊர் என்ன பேசும்னு உங்களுக்கு தெரியும் தானே? நல்லாவே தெரியும். ஆனால் உன் மக கர்ப்பம் தரிக்கிறதோ இல்லை அவ பிள்ளை பெற போகிறதோ யாருக்கும் தெரியாது, தெரியவும் தேவையில்லை. ஊருக்கு தெரியாம அவ பிள்ளை பெற்று வளர்க்க வேண்டிய அவசியம் என்ன சாமி? முத்து, உலகத்தில் எல்லா உயிரினங்களும் ஆண் பெண் சேர்க்கையில தான் பெருக முடியும். அதே சமயம் ஆண் தயவே இல்லாமலும் ஒரு பெண்ணால் பிள்ளை பெற முடியும். எதிர்காலத்தில் விஞ்ஞான உலகமே இதை செய்யத்தான் போகுது. அதே சமயம் இப்போ இங்கே நான் அப்படி ஒரு குழந்தையை உருவாக்க ஒரு சரியான காரணம் இருக்கு. அவதாரங்களான ஐயப்பன், கணபதி, முருகன்கிற தெய்வங்களை தொடர்ந்து இன்னொரு தெய்வமா உனக்கு ஒரு பேத்தி வரப்போறா. உன் மக இப்போ எல்லா கர்மங்களையும் அனுபவிச்சு கழிச்சிட்டா. குறிப்பா புஷ்பவதி ஆகாம அவ மனசளவில் பட்ட பாடு பெரும் பாடு. இப்போ அவ பூத்துட்டாலும் கூட அவ உயிரோட இருக்க போற காலம் இன்னும் 9 மாதம் 9 நாள் தான். சாமி, அவ ஜாதகத்தை மனசுல கணிச்ச நொடியே நான் கணக்கு போட்டுட்டேன். அவ போறதுக்குள்ள அவ மூலமா ஒரு புது உயிரை எந்த கர்ம வினையோட பதிவுகளும் இல்லாம உருவாக்க விரும்புறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியலீங்களே. புரியாதுதான். இந்த விஷயத்துல மனுஷ பிறப்பெடுத்தாலும் சரி, ஒரு புழுவா பிறந்தாலும் சரி, அதுக்கு பின்னால கர்ம கணக்குன்னு ஒன்று உண்டு. அதை அனுபவிக்கத்தான் ஒரு உயிரா ஜென்மம் எடுத்து பூமிக்கு வரும். இதுல சில பிறப்புகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. இந்த சில பிறப்பாளர்கள் இந்த மண்ணில் சில புதிய தர்மங்களை உருவாக்குறதுக்காக வராங்க. ராமன், கிருஷ்ணன், மீனாட்சிங்கிற அவதாரங்கள் இந்த வகைதான். உன் மக வயிற்றுல உருவாக போகிற குழந்தையும் அப்படி ஒரு தர்மத்தை உருவாக்க போகிறவதான். அவளை கிரகங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அவன் நினச்சா கிரகங்களை ஆட்டி படைக்க முடியும். சாமி, தப்பாக எடுத்துக்காதீங்க. நானோ என் மகளோ இல்லை பேத்தியோ யாரையும் ஆட்டி வைக்க விரும்பலைங்க. யாரும் எங்களை ஆட்டி வைக்காம இருந்தாலே போதும். நீ புரியாம பேசுற. அல்ப வயசுல வாழ்க்கையை முடிச்சுக்க போற உன் மக கிட்ட இருந்து பேத்திங்கிற உறவுல உனக்கு ஒரு உயிர் துணையை கொடுக்க விரும்புகிறேன். இது ஏன் விருப்பம் மட்டும் இல்லை, இந்த காட்டில் வாழ்கிற சித்தர்களோட விருப்பமும் தான். என் மக வயிற்றுல ஒரு மகளை உங்களால் கொடுக்க முடியும். ஆனால் அவளுக்கு நீண்ட ஆயுளை தர முடியாதுங்களா? நீ பேசலை, உன் பாசம் பேசுது. நெருப்புன்னா சுடணும், சுடலைன்னா அதால் பயனுண்டா? அது எப்படிங்க சாமி? அப்படித்தான் விதியும். அதன்படி எல்லாம் நடந்தே தீரணும். நம்ம விருப்பங்களுக்கு அதில் இடம் கிடையாது. மார்க்கண்டேயனுக்கு அந்த ஈஸ்வரன் விதியை மாற்றி உயிர் பிச்சை கொடுக்கலீங்களா? உன் கேள்வியே தப்பு. ஈசனால் அவன் ஆயுள் பலம் பெறுவாங்கிறது தான் அவனோட விதி. சாமி, பாசபந்தங்களில் அமுங்கி தப்பு தப்பாக யோசித்து பேசாத. நான் எப்பவும் நல்லதுக்குத்தான் சொல்வேன். என் பேச்சை கேளு. இந்த சிவன்மலை சித்தவனத்துக்கு உன் பேத்தி ஒரு வரப்பிரசாதமாக திகழப்போறா. அவ கைப்பட்ட இடமெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. ஆனால் என் பார்வதி போயிடுவாளே. நீயே ஒரு நாள் போய்த்தானே தீரணும். இதை சொல்கிற எனக்கும் ஒரு முடிவு உண்டு. சித்த புருஷர்கள் ஆயுளை நீட்டிக்கலாம், ஆனால் அவங்களாலையும் மரணத்தை வெல்ல முடியாது. மரணத்தை வெல்லவும் கூடாது. சொர்ண சித்தர் அழுத்தமாக சொல்லி தோளில் தட்டி முத்துப்பிள்ளையை அனுப்பி வச்சாரு. அவர் ஸ்வரிசம் பட்ட உடனேயே முத்துப்பிள்ளையின் மனசுலையும் ஒரு அமைதி உருவாக தொடங்கிடுச்சு. அடுத்த 2 அத்தியாயங்களின் கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.